Hello guys, welcome to my channel solution. So நம்ம வந்து 6.4 வந்து லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6.5 வந்து ஸ்டார்ட் பண்ண போதும். ஸோ 6.5 எக்ஸசைஸ் ஜஸ்ட் எம்சிக்யூ எக்ஸசைஸ் தான். பட் இருந்தாலும் அது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது, ஏன்னா எம்சிக்யூ அவங்க இதே தான் கேட்பாங்க, நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ அவங்க மாற்றி கூட கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்னா அந்த எம்சிக்யூஸையும் சால்வ் பண்ணாதான் எந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ 6.5 MCQவோட 5 சம். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். சாய்ஸோட இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 ஆப்ஷன் கேட்குறாங்க, ஏபிசிடி. ஸோ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தது. ஸோ அதை சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம எழுதிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இங்கே மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவே இருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்க காஸ் ஸ்கொயர் தீட்டா மேலே போச்சுன்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆகி இந்த ஃபார்மில் இருக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இந்த டேர்ம் இருக்கும். ஸோ நமக்கு பேசிக் ஐடென்டிட்டிலே தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர் 1 ஆகுதுனால வெறும் நமக்கு இருக்க லெஃப்ட் ஓவர் டேர்ம் வெறும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. மறுபடியும் அதே ஐடென்டிட்டி படி இதோட ரிசல்டன்ட்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரே 1 தான் வருது. ஸோ இட்ஸ் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் வந்து tan தீட்டா இன்டூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம tan தீட்டாவை காமனாக எடுத்தோம். ஸோ காமனாக எடுத்தப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இங்கே இருக்கு. ஸோ tan தீட்டாவை நம்ம இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா 1/sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம வழக்கம் போல் இப்போவுமே சைன் அண்ட் காஸ் டேர்ம்ஸில் மாற்றுவோம். ஸோ அது மாதிரி மாற்றிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே மல்டிப்ளை அந்த எல்சிஎம் மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே மல்டிப்ளை பண்ணாதான் சைன் ஸ்கொயர் தீட்டா காமன் டினாமினேட்டர் ஆகும். ஸோ அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். இங்கே வந்து 1 - sin ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். ஸோ 1 - sin ஸ்கொயர் தீட்டா வந்து என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். ஸோ அப்போ இங்கே சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகும்போது டினாமினேட்டரில் வந்து ஒரு சைன் தீட்டா ஆகிடும். அதேமாதிரி காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகுறப்போ நியூமரேட்டரில் வெறும் காஸ் தீட்டாவும் மாறிடும். ஸோ அப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு ஃபைனலாக அது எண்டப் ஆகும். ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா என்னது, காட் தீட்டா. ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் காட் தீட்டா. இட்ஸ் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன்ல sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square is equal to k plus tan square alpha plus cot square alpha கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா தென் வேல்யூ ஆஃப் k is equal to. ஸோ நமக்கு இப்போ k வேணும்னா ஆப்வியஸாக என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு k ஒன் சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே அதர் சைடில் வச்சு சால்வ் பண்ணால் தான் k கிடைக்கும். ஸோ நம்ம அதான் பண்ணுறோம், அதான் நம்ம பண்ண போதும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் கொசிகன் ஆல்ஃபாவை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 1/sin ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதேமாதிரி இந்த டேர்மை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1/cos ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதை வந்து அப்படியே இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து tan ஸ்கொயர் ஆல்ஃபா, அப்படின்னா அது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதை வந்து இங்கே மைனஸில் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அதே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து மைனஸ் ஆக்கிட்டோம். ஸோ அதுதான் இந்த டேர்ம். ஸோ இப்போ இதுதான் டோட்டல் கே. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண கே கிடச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா b ஸ்கொயர் 1/sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2ab 2 × sin ஆல்ஃபா × 1/sin ஆல்ஃபா. இப்போ சைன் ஆல்ஃபா 1/sin ஆல்ஃபா அது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ வெறும் 2 தான் இருக்கும், ப்ளஸ் 2. அதே மாதிரி இப்போ காஸ் ஆல்ஃபா பிரிக்கலாம். cos square alpha plus 1/cos square alpha plus 2. நெக்ஸ்ட் இங்கே வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இது அப்படியே தான் ரிமைன் ஆகுது அடுத்த
இந்த இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கூட காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவே எடுத்துட்டோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் ரீபொசிஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த 2 + 2 4ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1 / sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 / cos ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட் ஆகுது, which is equal to k. ஸோ இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து என்னது 1. இது வந்து ஆல்ரெடி 4. 1 + 4 5. நெக்ஸ்ட் வந்து இங்கே எப்படி சால்வ் பண்ண போதும்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்க டேர்ம்ஸை ஒன்றா எழுதிக்க போதும். 1 / sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அது வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இந்த ரெண்டுமே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமன் டினாமினேட்டராக வச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தா இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் டினாமினேட்டராக வச்சிருக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இப்படி எழுதுனா இந்த ஃபார்மில் இருக்கும். k is equal to 1 + 4, அதான் வந்து 5 ப்ளஸ் 1 - cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 - sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ 1 - cos ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து என்னது பேசிக் ப்ராப்பர்ட்டியிலிருந்து sin ஸ்கொயர் ஆல்ஃபா. அதே மாதிரி 1 - sin ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து என்னது பேசிக் ப்ராப்பர்ட்டியிலிருந்து cos ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிக்கும். கேன்சல் ஆகி இதுவும் 1 ஆகிடும், இதுவும் டோட்டலாக 1 ஆகிடும். அப்போ 1 + 4 + 1 + 1. அப்போ வந்து 7. ஸோ 7 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 7. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து இது பார்க்கறதுக்கு டஃப்பாக இருந்தாலும் பட் அக்யூரேட்டாக நான் மேத்ஸ் எழுதினேன். இப்போ அவங்க எக்ஸாம் டைமில் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பதிலாக வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பாட்டு 7 தான் படிச்சோன்னு போட்டால் தப்பாயிடும். ஸோ இந்த இந்த ஸ்டெப்பிங் சால்விங்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அதையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்குறோம். பட் நீங்கள் வந்து எக்ஸாம் யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 4th ஒன். So if sin theta plus cos theta is equal to a, secant theta plus cosecant theta is equal to b, then value of p into a square minus 1. So இதை கேட்கலாம், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். So a square p into a square minus 1. So first a square எழுதிடுவோம். a square வந்து என்னது, a வந்து sin theta plus cos theta. a square sin theta plus cos theta the whole square. அதை வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கோம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஸோ விச் இஸ் 1 + 2 sin தீட்டா காஸ் தீட்டா. ஸோ ஏ ஸ்கொயர் இது. ஏ ஸ்கொயர் மைனஸ் 1னா அப்போ 1 + 2 sin தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 ஆகிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி வெறும் 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது கூட பியை மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பியை வந்து உருவாக்குறோம். பி வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் கோசிக்கன் தீட்டாங்கிறாங்க. ஸோ அதையும் சைன் காஸ் ஃபார்மில் மாற்றோம். அப்படி பண்ணால் விச் இஸ் 1 / cos தீட்டா ப்ளஸ் 1 / sin தீட்டா. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்போ sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை sin தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ இது ரெண்டுமே மல்டிப்ளை ஆகப்போ இந்த sin தீட்டா காஸ் தீட்டா இங்கே இருக்க sin தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகி இந்த 2 வந்து இது கூட இருக்கும், which is 2 into sin theta plus cos theta. ஸோ இந்த sin theta plus cos theta ஸோ இதுதான் இப்போ நமக்கு ஃபார்ம் முடியுது. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து எல்லாமே 2a 3a 0 2a அப்படின்னு இருக்கு. 0 அதில் ஷோ தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஆனால் ஆப்ஷனில் ஏபி டேர்ம்ஸில் தான் இருக்குது, தீட்டா டேர்ம்ஸில் இல்லை. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் தீட்டா டேர்ம்ஸ்க்கு அதை மாற்றணும். ஸோ நமக்கு என்ன இருக்கிறது என்ன இருக்குது, 2 into sin theta plus cos theta. ஸோ sin theta plus cos theta நமக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைரெக்டாக அந்த ஆன்சர் 2aன்னு எழுதிடலாம். ஸோ அப்போ 2aங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட், விச் இஸ் ஆப்ஷன் ஏ 4th. ஸோ 2aங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் 5th சம் போகலாம். ஸோ 5th சம்மில் if 5x is equal to secant theta and 5/x is equal to tan theta, then what is x square minus 1/x square? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம எக்ஸ் அண்ட் 1/x கண்டுபிடிக்கலாம் இதுலேருந்து ஈஸியாக. ஸோ எக்ஸ் வந்து சீக்கன் தீட்டா பை 5, 1/x வந்து tan தீட்டா பை 5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 25. 1/x ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் தீட்டா பை 25. அவங்க கேட்குறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்படின்னா
25 1/25 காமன் எடுத்துட்டு நம்ம உள்ள இருக்க டேர்ம் வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவும் ஒன்று தான். நம்ம 3 ஐடென்டிட்டி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ரெண்டாவது ஐடென்டிட்டி வந்து இதுதான். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஸோ அப்போ இது 1 ஆகும். ஸோ 1 into 1/25. ஸோ ஆன்சரே 1/25 தான். ஸோ ஆப்ஷன் வந்து 1/25 இதுக்கு. ஸோ விச் ஆப்ஷன் பி. ஸோ வந்து நம்ம இப்படி தான் வந்து சால்வ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். பட் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிச்சுட்டு போனாலும் பட் எனிவே இது மாதிரி பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபர்தர் கொஷின்ஸ் ஆஃப் 6.5 வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.